நிமிஷம் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தெய்வமே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் வந்திருக்கிறீர். இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இந்த பிரசனத்தினால தேவ ஜனங்கள் யாவரையும் மூடிக்கொள்ளுங்கப்பா. இப்படி மகிமையினால எங்களை நிரப்புங்க. இதோ ஒரு கூட பேசுகிற அடியனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அடியனை மூடிக்கொள்ளட்டும். இந்த சிலுவையின் மறைவில் எங்களை மறைத்து அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. ஆவியானவர் அடியனுக்கும் வந்திருக்கிற யாவருக்கும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நீர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்களையும் இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒளிப்பெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய ஆராதனையின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா வார்த்தையே ஒரு மாதிரி இருக்குது, எடுக்கும்போது ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்குது, அதனால் வரமாட்டேது எல்லாருக்கும் வார்த்தை. என்னடா இது அப்படின்றது. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இதை ஆசீர்வாதமாக்கி தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் கொரிந்து சபைக்கு எழுதி அனுப்பின நிருபங்களில் ஒன்று. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சினாதான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால தான் இந்த பகுதி நம்ம இப்படிப்பட்ட பகுதியெல்லாம் எடுத்து நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சபை மக்களுக்கும் இதை இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் அநேக நிருபங்களை நாம் பார்க்கும்போது பாருங்க, கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களை கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை அநேக இடங்களை நீங்கள் பார்க்கலாம். என்னடா அது இந்த சபையில தான் நீங்க அப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, பேதுரு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே தங்களுடைய நிருபங்கள்ல சபைக்கு விசுவாசிகளுக்கு தேவ ஜனங்களுக்கு எழுதும் போதெல்லாம் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அநேக இடங்களை பாராட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எச்சரிக்கிறதையும் புத்தி சொல்லுகிறதையும் சீர்படுத்துகிறதையும் நம்ம அநேக இடங்கள்ல இப்படிப்பட்ட நிருபங்கள்ல பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு தேவ ஜனங்களுக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கடிந்து கொள்ளுகிறதான வார்த்தைகள், ஏன் இப்படிதான ஒரு சீர்படுத்துகிற எச்சரிப்பான வார்த்தைகளை வேதத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட யோசித்து பார்க்கணும். பாருங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க நினைக்கலாம், ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களையே நம்ம பேசினா அதை கேட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே வராது. அது உங்களுக்கு ஒன்று ஆறுதலா இருக்கலாம், ஆனால் அதுல இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வராது. காரணம் என்னன்னாக்கா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட கூட இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். பாயிண்ட் ஒன்னே ஒன்று தான். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். கர்த்தர் இல்லாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது, எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. ஆகையினால தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படியாகத்தான் அநேக வேத வசனங்கள் கடிந்து கொள்ளுகிறதாயும் புத்தி சொல்லுகிறதாயும் உங்களை எச்சரிக்கிறதாயும் இருக்குது. ஏன்னாக்கா, நீங்கள் சீர் பொருந்தும் போது, நீங்கள் தேவ வார்த்தைகளை கேட்டு நீங்கள்
எச்சரிப்பை அடைந்து நீங்கள் புத்தியை கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, அவர் சொல்லாத எல்லாவற்றையும் கூட தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால கொஞ்சம் கவனிப்போம். தேவனாய் கர்த்தர் அப்போஸ்தலர்களை தேவனாய் கர்த்தர் எழுப்பி அநேக சபைகளை சீர்பொருந்தும்படியாக இப்படிப்பட்டதான வேத வார்த்தைகளை அவர் மூலமாக எழுப்பினார். பாருங்க, எழுதியும் அனுப்பினார்கள். ஆகையினால இந்த வேத பகுதியானது அதில் ஒன்றுதான். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஏன் இந்த வார்த்தையை குறிப்பிட்ட அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதினார் என்று சொன்னால், பாருங்க, அந்த சபையில கள்ள போதகர்கள் போதைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் பின்னணியில நீங்க பார்க்கும்போது அந்த சபையில கள்ள போதகர்கள் கள்ளத்தனமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களும் அதை கேட்டு எப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவர்கள் கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நயவஞ்சகமாய் கேட்டு அதன்படியே நடந்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வர முடியாமல் போனாலும் அந்த இடத்துல கடிதங்கள் மூலமாக எழுதி அந்த இடத்துல பாருங்க சபைக்கு அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. என்ன அவர்கள் போதித்தார் என்று சொன்னால், பாருங்க, தங்களை தாங்களே அவர்கள் புகழ்ந்து பேசும்படியாய் போதித்துக் கொண்டிருந்தார்கள். இதைதான் ஜனங்க கேட்டு கேட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளணும். இரண்டாவது என்ன எதிர்பார்த்தாங்கனாக்கா, மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. ரெண்டு காரியம் அங்க நடந்து கொண்டிருந்தது. ஒன்று, தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தவர்களாய் இருந்தார்கள். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். இதே போலதான் இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனாய் கர்த்தர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, இந்த தங்களை தாங்களே புகழ்வது தற்புகழ்ச்சி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தற்புகழ்ச்சியை நாடுகிறவர்கள் தேடுகிறவர்கள் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இது காணப்படலாம். இரண்டாவது, மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு விருப்பமும் உடையவர்களா இருக்கலாம். இதற்கு என்ன பேர்னா வீண் புகழ்ச்சி. ஒன்று, நம்மை நாமே புகழ்ந்து பேசுவது வெளிப்படுத்துவது தற்புகழ்ச்சி. இன்னொன்று, என்னை எல்லாரும் புகழணும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது வீண் புகழ்ச்சி. மனுஷரால் தங்களை புகழப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது வீண் புகழ்ச்சி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தின் மூலமாக கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டுமே தேவனுடைய கிருபையினால வரல, தேவனிடத்திலிருந்து வரல, மனிதனுக்குள்ளிருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினாலதான் இங்க நம்ம இதை வாசித்து நம்ம தியானிக்கிறோம். இவைகள் நமக்குள்ள இருக்குமானால் நம்மை நாமே புகழக்கூடிய ஒரு இருதயம், மற்றவர்களால் புகழ வேண்டும் என்கிறதான ஒரு தேடுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குமானால் இவை ரெண்டுமே அபாயம். நல்லா கவனிங்க, ரெண்டுமே டேஞ்சர். டேஞ்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க பார்த்துருப்பீங்க டேஞ்சர்? கரண்ட் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக சொன்னீங்கப்பா, கரண்ட் பாக்ஸ். அதுக்கு ஒரு அடையாளம் எனக்கு பார்த்தீங்களா? ஒரு மண்டை ஒரு ரெண்டு கொம்பு மாரி இருக்கும், எலும்பு கூடாது. அது என்னக்கா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுவாங்களாம். அபாயம். உருக்கிடும், ஒடிக்கணும், உருக்கிடும். இது ரெண்டுமே. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இதே தேன்னு போகிறோம் வாழ்க்கையில் எப்படி ஆகிடும்? டேஞ்சர் ஆகிடும். ஆகையினால இது ரெண்டுத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முதலாவது நம்ம ஒன்றை நம்ம தியானிக்க போகிறோம். தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வதில் இன்றைக்கு அநேகர் விருப்பமுடையவர்களாக இருக்காங்க. தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளுகிற மனமுடையவர்கள் அநேகர் உண்டு. இதற்கு பெயர் தற்புகழ்ச்சி நான் சொன்னேன். இன்றைக்கும் தற்புகழ்ச்சியோடு கூட வாழ்கிறவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சில பாருங்க, நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா, தங்களை தாங்களே மேன்மையாக பேசுவாங்க. பல காரியங்களை பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு அவங்க குறிச்சு என்னன்னாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் வருது. அவங்கள குறிச்சு அவங்க என்ன பண்ணணும்? மேன்மையா சொல்லணும். நான் கூட தான் அப்படின்னு, என்னையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி
அவர்களை குறித்து மேன்மையாக பேசுகிறத நம்மால கேட்க முடியும். சிலர் பாருங்க, தங்கள் குடும்பத்தை மேன்மையாக பேசுவார்கள். சிலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது குடும்ப நபர்களை குறித்து மேன்மையாக பேசுவார்கள். சிலர் தங்களுடைய வசதிகளை, தங்களுடைய ஆஸ்திகளை, தங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மையாக பேசுகிறவர்கள் உண்டு. நான் இதை செய்தேன், எனக்கு இதை நான் அதை பண்ணேன், கர்த்தர் எனக்கு கர்த்தரை குறித்து ஒரு நாள் மேன்மை பாராட்டாம, இவர்கள் எனக்கு இப்படிப்பட்டதான அறிவு வந்துச்சு, என் திறமையினால, என் ஞானத்தினால நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்லி தங்களை குறித்து மேன்மைப்படுத்தி புகழ்ந்து பேசுவார்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இருதயமுடையவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் தற்புகழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்துல பார்க்கும்போது ஒரு அடையாளத்தை சொல்றேன். உலகத்துல பார்ப்போம் என்று சொன்னால், தானே பணத்தை செலவு செய்து தங்களுடைய பிறந்தநாள் விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேனர்லாம் அடிச்சுக்குவாங்க. அவங்களே பணம் செலவு, யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களே பணம் செலவு பண்ணி அவர்களே என்ன பண்ணுவாங்க, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா பிறந்தநாள் விழாவை அவங்க கொண்டாடும்படி போஸ்டர் அடிப்பாங்க, பேனர் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் என்னது, தங்களை தாங்களே மேன்மைப்படுத்த நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படி என்பதை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் நாம் பார்க்கிறோம். என் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நம்ம தேவ ஜனங்களா இருக்கிற நம்ம வாழ்க்கையில தற்புகழ்ச்சி ஒரு நாள் நமக்கு டேஞ்சரா இருக்கிறது. அப்ப பாருங்க, வேதத்துல நாம் பார்க்கும்போது இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ளும்படி விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவ ஜனங்களா இருக்கிறீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணம் வருதுன்னா, பிசாசு கொண்டு வருகிறதான குணம் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு இல்லையா, நம்முடைய வாழ்க்கை நம்ம அடிக்கடி திருவிருந்து நாட்கள்ல நம்ம வாசிப்போம், உங்களை நீங்களே நிதானித்து கொண்டால், அறிந்து கொண்டால் நம்ம எங்க போக மாட்டோம், நியாய தீர்ப்புக்குள்ளாக வழி நடத்தப்படும். அதுதான் சொல்றாரு, நியாய தீர்க்கப்படும். அப்படின்னாக்கா நம்ம இங்கேயே சரி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம மேல நமக்குன்ற ஒரு நியாய தீர்ப்பு, ஸ்பெஷலான நியாய தீர்ப்பு இல்லை, பூமியில நீங்க சீர்படுத்தி கொண்டால். ஆகையினால இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை அவர் வெறுக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. ஒரு வசனமா நம்ம வாசிக்க போறோம், கவனிங்க. முதலாவது 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்க மாட்டோம், அடுத்தது படிப்போம் எப்பவுமே இல்லையா. 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம படிப்போம். ஆனா அது டாபிக்கே இங்கதான், அதோட தலைப்பு என்னது இங்கதான். எப்படியா, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, இப்படி நம்பி கொண்டிருக்கிற அனைவர் உண்டு. நான் சரியா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் 3 வேளை ஜெபம் பண்றேன், நான் மாத்திரை எப்படி போறேன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாத்திரை கரெக்டா போறியா, இந்த மாத்திரை கரெக்டா போறியா, அதெல்லாம் கரெக்டா போறேன், காலையிலும் சாயந்தரமெல்லாம் நான் மாத்திரை, சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, இதெல்லாம் கரெக்டா போறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு நம்மை நாமே நீதிமான்களாக நினைத்துக் கொள்கிற உண்டு, நம்பிக்கொண்டிருப்பார்களாம். இங்க சொல்ற பாருங்க, மற்றவர்களையும் அற்பமாய் சிலரை குறித்து அவர் என்ன செய்யறதா, நினைக்கிற சிலரை குறித்து இங்க சுட்டி காண்பிக்கிறார். அதை சொல்லிட்டு தான் இங்க 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் சொல்றாரு. வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். வசனத்தை நல்லா கவனிங்க, மற்றவர்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சோத்தரிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது 10-11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேருடைய பெயரை அங்க குறிப்பிடுகிறது, பரிசேயனும் ஆயக்காரனும். 11ஆம் வசனத்துல பரிசேயன் நின்று, நல்லா கவனிங்க, இங்கதான்
அவன் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர். நல்லா கவனிங்க, பரிகாரர். இதெல்லாம் கவனிச்சுட்டே வரணும். பரிகாரர் கொள்ளையடிக்கிறவர்கள், அநியாயக்காரர் அநியாயம் செய்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள் இல்லையா, விபச்சாரம் செய்கிறவர்கள் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அவங்கள எல்லாரையும் போலவும் இவரோட கூட வந்த ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாகவே இது யூதருடைய வாழ்க்கையில பதில அவள் மத குருமார்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஜபம், மாம்சத்தின்படி கற்றுக் கொடுத்த ஒரு ஜபம். ஒவ்வொரு நாளும் இந்த யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை வேணும், நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே, என்னை சுற்றிலுமா இருக்கிற இந்த ஜனங்களை போல நான் இல்லாததுனால உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை தான் என்ன பண்ணுவாங்களாம், மாம்சத்தின் வழியாக அங்க இருக்கிற யூத குருமார்கள் சொல்லி கொடுத்ததான ஒரு இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான ஜபம். இதை தான் இவர் என்ன பண்றாருன்னா ஜபம் பண்றாரு. பரிகாரர் பாருங்க, எல்லாம் சுட்டி காண்பிக்கிறாரு, தேவனுக்கு தெரியாது நினைச்சு இவர் சொல்றாரு. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரர், இவங்களெல்லாம் போல நான் இல்லை, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு, தன்னை மேன்மையாக அவர் காண்பித்தார். நல்லா கவனிங்க, முதலாவது இன்ட்ரோடக்ஷனே அவர் என்ன செஞ்சாரா, அந்த பரிசேயன் தன்னை நீதிமானாக, ஆண்டவரே நான் நீதிமான் வந்திருக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணாராம். நல்லா கவனிங்க, வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரைக்கும் வாசிப்போம். பிறகு இந்த குறிப்புக்குள்ள வரும், வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். நல்லா கவனிங்க, இங்க அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அந்த லேவியன் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்பதாக கடந்து போனார். இவன் வேற யாரும் நம்ம மத்திய, சரியா, கடந்து போறார். கடந்து போகும்போது இவர் என்ன செய்யறார், இவருக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகிறது. இவர் என்ன செய்யறா, ஒரு பெரிய விருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வீட்டுல விருந்து பண்ணிட்டு விருந்த அவர் ரெடி பண்றாரு. ரெடி பண்ண பிறகு அவர் எல்லாரையும் கூட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுறாரா, விருந்து உண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல போயிருக்கிறார். இவர்கள் போய் இருக்கிறத வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிக்கணும். இப்ப தொடர்ச்சியா வாசிப்போம். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும், கவனிங்க, அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பந்தி இருக்கிறத யார் பார்க்கறான்னா அடுத்த வருஷம் 30ஆம் வசனம் வாசிப்போம். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு நீதிமானா இருக்கிறோம் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தாங்களாம். தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற அவங்க என்ன சொல்றானா, சுற்றிலும் பார்த்தாக்கா ஆயக்காரன் பாவி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவருக்குள்ள போயிட்டு ஏன்னாக்கா இயேசுக்கு சோட கூட இவங்க எல்லாம் பஞ்சிக்கும் வர்றவங்க. இப்போ இவங்களால உட்கார முடியல. ஏன் அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறேன், இவங்க எப்படி இருக்கிறாங்க, பாவிகளா இருக்கிறாங்க, இங்க போய் நானும் எப்படி உட்கார முடியும், அவர் போய் அங்க உட்காந்துக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு முன்பாக முறுமுறுக்கிறதை இவர் உணர்ந்துதான் இவர் என்ன சொன்னாரா, 31ஆம் வசனமும் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியா வாசிப்போம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். போதும், அல்லேலூயா. இங்க இதை உணர்ந்த இயேசுக்கு சொல்றாரு, அவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு அவனுக்கு தான் யாருக்கு வேணும், வைத்தியன் தேவை இல்லையா. அவர் சொல்றாரு பார்க்கும்போது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல அப்படின்றார். இது புரியல அப்படின்னு போது அந்த வார்த்தையை விளக்கமா சொல்றார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா,
அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் நீதிமான்களுக்காக வரல, பாவிகளுக்காக வந்தேன் என்றார். ஏன் அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் சொன்னார் என்று சொன்னால், நீதிமான் என்று சொல்வதற்கு உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாரும் யார்தான்? பாவிகள் தான். தேவனை தவிர ஒருவர் கூட நீதிமானாக இல்லை. அதே போல உலகத்துல பிறந்த, மாம்சத்துல பிறந்த இயேசுவை தவிர யாரும் நீதிமான் இல்லை. அல்லேலூயா. கவனிக்கணும், நான் சொல்றத கவனிக்கணும். உலகத்துல தேவனை தவிர யாரும் நீதிமான்கள் அல்ல. மாம்சத்துல பிறந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் எப்படி இல்லை? நீதிமான்களா இல்லை என்பதை இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் சொல்றாரு. நான் பாவிகளுக்காக நான் வந்தேன், அவர்கள் மனம் திரும்பும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், பாருங்க, யோவான் அவர் புஸ்தகத்துல அவர் ஒரு வார்த்தையை எழுதுகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு வருகிறதை பார்க்கும்போது இந்த யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். வாசிக்கலாம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை, அப்பனா எல்லாருடைய பாவத்துக்காக சுமக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி இந்த யோவான் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் பாவிகள் தான். இதைதான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, எல்லாரும் பாவிகள் தான் என்று சொல்றாரு. ஆனால் இப்ப நம்ம குறிப்புக்குள்ள வந்துருவோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக பூமிக்கு வந்தார். ஆனால் இந்த பரிசேயன் அவன் தன்னை நீதிமானாக அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான், நம்பிக்கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, தொடர்ந்து இப்ப நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். குறிப்புக்குள்ள வந்துரும். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். பாருங்க, சரியா செய்றார். யாரும் கூட நம்ம செய்வது அது நம்முடைய வாழ்க்கையில அது நம்ம சரியாய் செய்கிறோமோ இல்லைன்னு தெரியல. அவங்க கரெக்டா வாரத்துல 2 முறை உபவாசம் தான், அது கரெக்டா செய்யறாங்க. தசம பாகம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான மோசேயின் கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள் இல்லையா? இப்படி அவர்கள் சொல்றாரு. பார்த்தீங்கன்னாக்கா, நான் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், அது எப்படின்னு சொல்லி இங்க ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலேயும், இவர் எப்படி அதை நிரூபிக்கிறார்னா, நான் எல்லாவற்றிலேயும் சரியாக இருக்கிறேன். என்ன போல மற்றவர்கள் விபச்சாரக்காரர்கள், பரிக்காரர்கள், அநியாயக்காரர்கள், ஆயக்காரன் செய்யல. அதனால தான் நான் யாரு? நான் நீதிமான் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாக அவன் உயர்த்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காண்பித்தான். ஆனால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரனோ அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 பேரையும் பார்த்துதான் இங்க சொல்றாரு. வாசிக்கலாம் 14ஆம் வசனத்தை. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு அதற்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிப்போம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நீதிமானாய் இருந்த, கரெக்டா செய்து வந்த என் வாழ்க்கையில இந்த ஒண்ணு பாருங்க, தற்புகழ்ச்சி, தன்னை மேன்மையாக நினைத்ததை நம்பி இருக்கிறத இவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன பண்ணிச்சான்? அழித்து போட்டது. நன்மையெல்லாம் வாழ்க்கையில வரல. இவன் செய்கிற காரியம் எல்லா நன்மையும் நாசமாக்கி போட்டதான். வேதத்துல ஒரு வசனம் உண்டு. பிரசங்கின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கஷ்டப்பட்டு செய்கிற தைலம்னா வாசனை திரவியங்கள், விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத, அதிக பணம் கொடுத்து வாங்கக்கூடியதான திரவியங்கள், வாசனை திரவியங்கள் செய்தாலும் அது ஒன்று போதும்.
அல்லேலூயா. செத்த ஈ அதுல விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுல விழுந்தோடனே செத்துச்சுன்னு வச்சிங்க, அதை இவர் கவனிக்கலன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணுமா, இந்த வாசனை திரவியத்தையும் நாசமாக்கி விடுவோம். அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை எழுதுறாரு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7, 8 நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை நீங்க அதை உங்களோட கூட சேர்த்து கொள்ளாதீங்க. அது கொஞ்சம் தான் இருக்குது, நீங்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் தான் இருக்குது, ஏதோ ஒண்ணுதான் இருக்குது, இதுன்னா ஒரு பெருசா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இதெல்லாம் பெருசா, இந்த ஒரு காரியம் அதுனாங்க அது பெருசா, அதுனா பாவமா அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த கொஞ்சம் தான் என்ன பண்ணுமா, எல்லாவற்றையும் நாசமாக்கி போட்டுரும் அப்படின்னு இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. நல்ல மாவுல கொஞ்சம் புளித்த மாவு கொஞ்சம் போட்டாவே எல்லா மாவும் கெட்டு போயிடும் இல்லையா. எல்லா மாவும் புளிப்புள்ள மாவா மாறிடும், அவ்வளவுதான். இதுக்கு அது வராது, இதுக்கு தான் அது மாத்திரம். அப்ப இந்த பரிசேயன் எல்லாம் செய்தான். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில எல்லாம் செய்யலாம். தசமாம் கொடுக்கிறவர்களா இருக்கலாம், காணிக்க கொடுக்கிறவர்களா இருக்கலாம், ஜெபம் பண்றவர்களா இருக்கலாம் இல்லையா. நம்ம நல்லா பாடுகிறவர்களா இருக்கிறோம், நல்லா தேவனை ஆராதிக்கிறதுல நீங்க சரியாய் வருகிறவர்களா இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒண்ணு நீங்க அனுமதிச்சீங்கன்னா, இந்த தற்புகழ்ச்சியை நீங்க அனுமதிச்சீங்கன்னா, இது உங்களுக்குள்ள இருக்குமானால் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுதான், நீங்க சரியாய் செய்திருந்தாலும், எல்லாம் நீங்க சரியாய் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் நீங்க இந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில அவன் தள்ளப்பட்டவனாய் கடந்து போனானா. ஆனால் இந்த ஆயக்காரனோ தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டவனாய் கடந்து போனானா. அல்லேலூயா. தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் சரியா செய்யலாம், ஆனால் நீங்க வேதத்தின்படி நடக்கலாம், ஆனால் உங்க வாழ்க்கையில இந்த பிசாசான ஒரு காரியத்தை வச்சு என்ன பண்ணுவான், உங்களை என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் நீக்கி போட அவனால முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த தற்புகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், நம்ம செய்து வருகிற கர்த்தருக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் நாசமாக்கி போடுகிறது. பாருங்க, இந்த பரிசேயன் தசமபாகம் கொடுக்கிறவரு, இந்த பரிசேயன் பாருங்க உபவாசம் இருக்கிறவரு, ஆனாலும் இப்படி வாழ்க்கையில நல்லவனாய் மாறல, நீதிமானாய் மாறல. ஏன் நீதிமானாய் மாறல? உபவாசம் இருக்கிறாரு, தசமபாகம் கொடுக்கிறாரு, மாறி இருக்கணும். ஆனால் இவருக்குள்ள இருக்கிற இந்த உபவாசம் இருந்தாலும் இவருக்குள்ள சில மாற்ற முடியாத காரியங்கள் இருக்கு. உபவாசமே ஒடுக்குவதற்கு தான், உபவாசமே மாற்றுவதற்கு தான். ஆனால் உபவாசம் இருந்தும் இவர் மாற்றப்படலை. ஆகையினால இவருடைய வாழ்க்கையில சின்ன காரியம், அந்த நீதிமான் என்று சொல்லி தன்னை பிரியப்படுத்தி கொண்டிருந்த அவன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். தேவனுக்கு முன்பாக அவன் தள்ளப்பட்டவனாய் கடந்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிற லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அழகா அவரு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க உள்ளத்துல நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனாய் கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கலாம் இல்லையா. அதெல்லாம் தேவனுடைய கிருபை தான். வாழ்க்கையில கர்த்தர் இதை பார்க்கிலும் மேலான நன்மைகளை நிச்சயமாக அவர் நமக்கு தருகிற தேவன் இல்லையா. தேவன் அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம், அறிவை கொடுத்திருக்கலாம், படிப்பை கொடுத்திருக்கலாம், பட்டங்களை கொடுத்திருக்கலாம், உயர்வை கொடுத்திருக்கலாம், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா. பொண்ணை கொடுத்திருக்கிறார், வெள்ளியை கொடுத்திருக்கார். உங்க வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்திருக்கிறதுனால நம்ம மேன்மையாக அல்ல, நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே படுத்திக் கொள்ள அல்ல, இதை யாவும் கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி நம்ம கர்த்தர் மேலும் நம்ம என்ன செய்யணுமா, மேன்மை பாராட்ட வேண்டும். ஆகையினால பாருங்க, நாம் எப்போதும் நம்மை குறித்து மேன்மையாக நினைக்கவோ, நம்மை புகழவோ, நம்மை பெருமையாக பேசிக்கொள்ளவோ ஒன்றும் இல்லை. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அவரே நம்ம கொடுத்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை குறித்து தான் நம்ம
மேன்மைப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம ஒருவேளை நமக்குள்ள இப்படிப்பட்டதான தற்புகழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இரண்டாவது குறிப்பை நம்ம கவனிக்கலாம். இரண்டாவது கூட்டத்தார் உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கூட்டத்தார் இன்றைக்கும் தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த கூட்டம் என்றைக்குமே இருக்கும். அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் என்றைக்குமே இருக்கும் இல்லையா? அப்ப பாருங்க, தேவ ஜனங்களா இருக்கக்கூடிய வாழ்க்கையில கூட இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கும்போது மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பமுடையவர்களாய் இருதயமுடையவர்களாய் இருக்கிறவர்கள் உண்டு. அதற்காகவே பல காரியங்கள் செய்வாங்க. என்னை நீ பாராட்டணும், என்னை நீ என்ன பண்ணணும், புகழ்ந்து நீ பேசணும் என்று சொல்லி பாருங்க, எப்போதுமே அவர்கள் நினைத்து என்ன பண்ணுவாங்களாம், அதற்காக சில காரியங்களை செய்வார்கள். சந்தோஷமான இப்போ வீட்டு காரியங்கள் செய்யறான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நிகழ்ச்சி வீட்டுல பண்றாங்க. ஆனா எப்படி தான் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுமே பண்றவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் நம்மளை பார்த்து கொஞ்சம் இதுவும் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? வீட்டின் காரியங்கள் தான், ஒரு சந்தோஷமான காரியங்கள் தான். அதை மற்றவங்க பார்த்து பொறாமப்படும்படியாக என்ன பண்ணுவாங்க, என்ன போல யாருன்னா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் பண்றத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்களாம், என்னை பாராட்டும்படியாக புகழும்படியாக மற்றவர்கள் தங்களை புகழும்படியாக கனப்படுத்தும்படியாக என்ன செய்வாங்களாம், நஷ்டமானாலும் அப்படிப்பட்டதான ஒரு பெயருக்காக புகழுக்காக சில காரியங்களை பண்ணுவாங்க. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஒரு புகழை தேடி ஓடுகிறவர்கள் உண்டு. என்னன்னாக்கா மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும், இவங்களை போல யாருமே செய்யலப்பா அப்படின்னு வெறும் புகழுக்காகவும் மற்றவர்களுடைய பாராட்டுதலுக்காகவும் ஓடுகிறவர்கள் உண்டு. அப்ப இப்படி மனுஷரால் புகழப்படுகிறவர்கள் அநேகர் இந்த காலத்துல இருக்கிறாங்க. சில பேர் பாருங்க, ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை, தேவ ஜனங்க தான் ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை உலகத்தாரை போல என்ன பண்ணுவாங்கன்னா அணிந்து கொண்டு என்னை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. நான் உங்களை தவறா சொல்லலை. ஹல்லேலூயா. அப்ப ஆடம்பரமாய் தங்களை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் எங்களை பார்க்கும்போது என்னை புகழ்ந்து பாராட்டணும் அப்படின்பத ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறவர்கள் உண்டு இல்லையா? வேதத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிக்கணும், இந்த வேத பகுதியில இந்த காரியத்துல யார் செய்வான்னா, மீண்டுமா சொல்றேன், பரிசையை தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாம் பார்க்கணும், நான் செய்யறத எல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு கூட பாருங்க, நீங்க அநேக டிவிகள்ல நீங்க பார்க்கும்போது ஒரு சாப்பாடு பொட்டலம் கொடுத்தா கூட என்ன பண்றாங்க, வீடியோலாம் எடுக்கிறாங்க. வீடியோ அப்படியே போட்டோலாம் எடுக்கிறாங்க. ஒரு பொட்டலத்தை கொடுத்து அப்படியே போட்டோ, யாருன்னா துணி கொடுத்தா அதை போட்டோ எடுக்கிறாங்க, எதனா பொருள் கொடுத்தா அதை போட்டோ எடுக்கிறாங்க. அதை போட்டோ எடுத்து என்ன பண்றாங்க, உலகமே பார்க்கணும். நான் கொடுத்ததை உலகமே பார்க்கணும். அப்ப இன்றைக்கு தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தணும், எல்லாம் என்ன பாராட்டணும், எல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில நன்மைகளை செய்தாலும் சில உதவிகளை செய்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது உண்டு. எதற்காகனாக்கா, யூடியூப்ல போட்டு, இணையதளத்துல போட்டு, எதெல்லாம் போட்டு, ஃபேஸ்புக்லாம் எதெல்லாம் போட்டு எல்லாச்சும் எல்லாம் பார்க்கணும், நான் என்னெல்லாம் கொடுக்குறேன்னு பார்க்கணும் அப்படின்றத மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் புகழுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது உண்டு. நல்லா கவனிங்க, இதுவும் டேஞ்சர் என்பதை வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12, 13 நம்ம முதலாவது வாசிப்போம். அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பேரோதாக் பாலாதான் என்னும்
பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். நல்லா கவனிங்க, இவன் வித்தியாசமா சுகம் அடைந்ததை விசாரிக்க, அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்க ராஜாக்கள் வருவது உண்டு. இன்றைக்கு கூட நாம் பார்க்கும்போது ஒரு வியாதிப்பட்டா, ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க வியாதிப்பட்டா எல்லாருமே போய் விசாரிப்பாங்க, ஃபோன் மூலமா விசாரிப்பாங்க இல்லையா? அவளை போய் எந்த மருத்துவமனையில் இருக்காலும் அங்கே போய் விசாரிப்பது வழக்கம் இல்லையா? இப்ப இந்த எசேக்கியா ராஜா யூதாவின் ராஜாவா இருக்கிறாரு. இவர் வியாதிப்பட்டு அவர் என்ன பண்ண சுகமாயிட்டாரு. இப்ப இந்த வியாதிப்பட்டு சுகமானதை அறிந்து பாபிலோன்ல இருந்து ராஜா ஒருத்தன் அனுப்புறான், அவனுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான். அவரை விசாரித்துட்டு அவருக்கு சில வெகுமதிகளை கொடுத்துட்டு அவரை பாராட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவர் என்ன பண்ணியிருக்கணும், அதை அங்கீகரித்தார்னு இருக்குது இல்லையா? அதை அவர் என்ன பண்ண வாங்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும், சந்தோஷமா அனுப்பியிருக்கணும் இல்லையா? இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, கொண்டு போய் காமிக்கிறாரு. அவங்க முற்பிதாக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எப்படி சாலமோன் நாட்கள்ல இருந்து காலங்காலமா தேவாலயம், பொக்கிஷ சாலை எல்லாத்தையும், கோல்டு வெள்ளி எல்லாத்தையும், பொற்பாத்திரம் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா, வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, என் ஆஸ்தி எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒன்னொன்னா காமிக்கிறாரு. எவ்வளோ பாக்குறானா, பரவாயில்லையே நல்லா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து புகழ்ந்துருப்பாங்க இல்லையா? பரவாயில்ல ராஜா, எல்லா ராஜா விட நீங்க இந்த மாதிரியா நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்க, பயங்கரமா சேர்த்து வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே அப்படின்னு அவரை வாழ்த்தி அவரை புகழ்ந்து அவர் என்ன பண்ண மேன்மைப்படுத்திட்டு போயிட்டு இருக்கலாம். பின்னாடியே ஏசாயா வராரு, வாசிக்கலாம் 14-15. அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். 15 வாசியாச்சா? சரி, இப்ப அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 16 17 வாசியாச்சா? ஓகே, ரைட். கவனிங்க, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இந்த எசேக்கியா இடத்துல வந்துட்டு என்ன செய்யறாரா, 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜ்யத்தில் அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா இவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. எப்படின்னாக்கா, பாபிலோன் என்னும் தூர தேசத்துல இருந்து பாருங்க, என் புகழெல்லாம் எங்க போயிடுச்சு பாருங்க, அங்கிருந்து என்ன விசாரிக்கிறதுக்கு வந்தார்கள் என்றான். உடனே 15ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள், குறிப்பா கேட்கிறார், கவனிச்சுக்கோங்க என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா தீர்க்கதரிசி ராஜா என்ன சொல்றாருன்னா, என் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். இங்க பாயிண்ட் இருக்குது, அதனால உங்களை படிக்க சொல்றேன். என் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு, நல்லா கவனிங்க, நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. யார் காமிச்சிருக்கிறா? இப்போ இவரா காமிச்சார். அவங்க கேட்கல, கொஞ்சம் சுத்தி பார்க்கறாலாம் கேட்கல. இவரா போயிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு தங்களை புகழப்படும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களை காண்பித்தார்கள் என்று சொல்றான். 16ஆம் வசனத்துல அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இப்போதான் வருது, ஏன்னா ஃபுல்லா அவர் வாங்கிட்டப்பதான் சொல்றாரு. 17-18 வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு கொண்டு போகும் நாள் உன் பிள்ளைகளுடைய நாட்கள்ல வரும் என்று சொல்லிட்டு இது எல்லாமே போயிடும்பா. நீ எதெல்லாம் காமிச்சியோ, நீ எதெல்லாம் நீ வீண் புகழ்ச்சிக்காக காண்பிச்சியோ எல்லாமே போயிடும். அது மாத்திரம் இல்ல, உன் சந்ததி, உன் பிள்ளைகள் எல்லாம் உனக்கு அடிமையா போய் வேலைக்காரரா இருப்பாங்க. நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். நல்லா கவனிக்கணும். இந்த எசேக்கியா தன்னை புகழும்படியாக செய்த இந்த காரியம் தேவனுக்கு கோபம் உண்டது என்று சொல்லி நாம் பார்க்கணும், கவனிக்கணும். எசேக்கியா தேவ மனுஷாதான் இருந்தான், நல்லா தேவ பிரியமா இருந்த ஒரு மனுஷன். ராஜாக்கள்ல தேவனுடைய காரியங்களை, தேவனுக்கு பிரியமா இருந்த வாழ்க்கையில ஒரு காரியம் பாருங்க, மனுஷர் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி செய்த காரியம் தேவனுக்கு கோபம் வந்தது. அதே போல
அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை சொன்னது போல அந்த அவனுடைய சந்ததிகளில் பாருங்க, பின்வரும் சந்ததிகளில் அதே சம்பவம் நடந்தது. இந்த பாபிலோன் என்ன செஞ்சானா, எல்லாரையும் கூட்டு வந்து இந்த எருசலேமின் மீது அவன் என்ன பண்றானா, முற்றுகையிட்டு எல்லாவற்றையும் ஒண்ணு விடாத இவன் என்னெல்லாம் காமிச்சானோ, எங்கெல்லாம் இட்டு போய் காமிச்சானோ எல்லாவற்றையும் என்ன பண்ணாலாம், இடித்து நொறுக்கி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இவரையும் அடிமையாக்கி கொண்டு என்ன பண்ணானா கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு இப்படிதான். இன்றைக்கு நம்ம ஒன்று செய்வோம், அது தேவனுடையது அல்ல. எல்லாமே நம்ம தேவனுடைய காரியமா நம்ம நினைச்சக்கூடாது. நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நலமானவைகளை நம்ம என்ன பண்ணோம், எடுத்துக்கொண்டு பொல்லாதவைகளை நம்ம விட்டு விட வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல முதல் லைனை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள். அசரர் விரும்பாமல் இருக்க கடவும் இல்லையா? கடைசி வசனமா, வீண் புகழ்ச்சி விரும்பாமல், லாஸ்ட்ல பார்த்தா இருக்க கடவும். அது லைனா ஒரு லிஸ்ட் போட்டு இறக்க கடவும். அப்ப வீண் புகழ்ச்சியை நம்ம ஒருபோதும் தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. வீண் புகழ்ச்சியானது பாருங்க நஷ்டங்களை நமக்கு கொண்டு வரும். வீண் புகழ்ச்சி உங்க வாழ்க்கையில பிசாசானவன் கண் போட்டு, மனுஷர் கண் போட்டு, நீங்க எதெல்லாம் காமிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை போயிடுவாங்க, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை நம்ம சாட்சியா சொல்லுவது நல்லது இல்லையா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சியா சொல்லுவது தவறல்ல. ஆனால் அவைகளை மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு, மற்றவர்கள் அதை பார்த்து என்னை புகழும்படிக்கு வெளிப்படுத்துவதுதான் தவறு. அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உதாரணமாக பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம கையின் பிராசங்களை ஆசீர்வதிக்கிறார். இது மாத்திரமல்ல, இன்னமும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லையா? கையின் பிராசங்களை பெருக செய்கிற ஒரு அவர் தான். இதனால் நம்ம விரும்புகிற, நம்ம எதிர்பார்க்கிற, ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் நான் இல்லையா தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் விருப்பத்தோடு கூட நம்ம அதை சுதந்திரிக்கும்படி, அனுபவிக்கும்படி அவர் செய்கிறார் இல்லையா? பணம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை தேவனாய் கர்த்தர் விருப்பத்தின்படி ஏற்றி அதை உயர்த்தி ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிற, விரும்புகிற நகைகளை வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் இல்லையா? நீங்க பொருளை வாங்கணும், அதுக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? இது தேவனுடைய தன்மை. நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். ஆனா பிசாசானவன் என்ன பண்றான்னா, அவைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, மற்றவர்கள் பொறாமைப்படணும் வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுவானா, இந்த பொருட்கள் என்ன பண்ணுவாங்களாம், தேவ ஜனங்க தான் அவர்கள் அதை போட்டு மற்றவர்கள் பொறாமை பண்ண எப்படி இருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அதை புகழும்படியாக அல்லது மற்றவர்கள் பொறாமைப்படும்படியாக இந்த வீண் புகழ்ச்சிக்காக சில பேர் செய்வது உண்டு. தேவ ஜனங்க நல்லா கவனிச்சுக்கங்க. அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால், நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம வெளிப்படுத்தும் போது நல்லா கவனிங்க, நம்ம வச்சிருக்கிற, நம்ம காட்டுகிற, இப்படி மேன்மையை காட்டுகிற, வெளிப்படுத்துற எல்லாவற்றையும் போகும் காலம் அது. அல்லேலூயா. ஏதோ நம்மகிட்ட நடந்துருக்கா போயிடும், சரிங்களா? ஆகையினால பாருங்க, தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களால் புகழப்படுகிற வீண் புகழ்ச்சியை தேடாமல் இருப்பது நல்லது இல்லையா? சில பேர் நம்மளை புகழ்வாங்க, ஐயோ உங்களை போல நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க கூட டேஞ்சர். அல்லேலூயா. இவங்க தான் உங்களை தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் யாருனாக்கா, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறாங்க பாருங்க, உங்களை புகழ்கிறாங்க பத்தியா, ரொம்ப நல்லவங்கப்பா நீங்கன்றாங்க பாரு. இவங்க தான் முதல்ல நமக்கு என்னது சத்ருவா முதல்ல நிற்பாங்க, எப்படா அவனை பிடிச்சி கொடுனாது. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டதான வீண் புகழ்ச்சி நமக்கு ஆபத்து. பின்னாடியே முள் எத்தனை வருவான், பின்னாடியே என்ன பண்ணுவான், எதனா வச்சுன்னு எப்போ ஊடுவார் டக்குன்னு குத்தணும் அப்படின்னு இல்லையா? ஆனா இப்படி பண்ண மாதிரி என்ன போய் இப்படி நேசிக்கிறவங்க இருக்கிறாங்களே அப்படி மச்சு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடியே சுருக்கு வச்சுன்னா சுத்தி நிற்பான். அல்லேலூயா. ஆகையினால வீண் புகழ்ச்சிய மனுஷர் என்ன புகழ்றாங்கன்றது நீங்க சந்தோஷப்படாதீங்க, இவளை குறிச்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஏன்னாக்கா பாருங்க, மனுஷர் நம்மளை புகழ்றானாக்கா நான் சும்மா கிடையாது, கவனிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ வீண் புகழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில, நம்ம தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில
நம்ம தேடக்கூடாது. அவைகளை தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நாம் அதை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 16-18 வேகமா வாசிக்கலாம், கவனிங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒருத்தன் அழிய போறானாக்கா அவனுடைய முன்னாடி இருக்கிற ஒரு காரியத்தை காமிச்சுட்டா இருப்பான். ஒருத்தன் விழ போறானாக்கா வடிக்கிட்டே இருப்பான். ஒரு வழுக்கிட்டே இருக்கிறாரு, விழுந்துருவார் பழுதுனாக்கா தொப்புன்னு வந்துருவார் இல்லையா? வழுக்குனா தான் விழ முடியும். வழுக்கினே இருக்கிற இப்ப கால் சறுக்குதுப்பா, வழுக்கிட்டே இருப்பா அப்படின்னாக்கா அடுத்தது அந்த இடத்துல விழ போறன்னு அர்த்தம் இல்லையா? இங்க சொல்லுது பாருங்க, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிய போறாருனாக்கா அவர் பண்ணுவார் முன்னாடி தன்னை விட, அதாவது தன்னை பிறரை விட மேன்மையாக பேசிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டே இருப்பார். இது அழிவுக்கு முன்னானது. விடுதலுக்கு முன்னானது மனமேற்றின் பெருமை, தற்பெருமை. அப்படிப்பட்ட ஒரு இறுதி உங்களுக்கு இருக்குமானால் விழுந்துருவாங்கன்னு அர்த்தம். பெருமையாகவே பேசி பெருமையாக இருந்தானா சட்டார்னு பார்த்தா அவங்க சைலண்டாக இருப்பாங்க. என்னன்னாக்கா இவ்வளவு நாள் பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, காணவே காணாது இருப்பாங்க. அப்படின்னாக்கா அவர்கள் இங்க வசனம் ஒரு நாள் பொய்யா மாறாது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேற்றின்மை. நல்லா கவனிங்க. நம்முடைய இருதயத்துல மேற்றின்மை, அகந்தை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதல் ஒன்று இருக்கிறது. ஆகையினால எச்சரிக்கையா இருக்கணும். ஆக தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வீண் புகழ்ச்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது. பிறரை விட நான் மேன்மையா இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி மற்றவர்கள் யார் என்ன புகழணும் அப்படின்பட்டதான ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. தற்புகழ்ச்சியும் இருக்கக்கூடாது, வீண் புகழ்ச்சியும் இருக்கக்கூடாது. ஆக இவைகள் ரெண்டும் தேவ ஜனங்கள் தேடவோ நாடவோ கூடாது. உலகத்தார் தேடுவான், உலகத்தார் மதிப்பு காட்டுவான், உலகத்தார் மற்றவர்களை புகழும்படியான பல காரியங்கள் செய்வான். நம்ம செய்யவே கூடாது. அவைகளுக்கு விட்டு விலகும் போதுதான் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருந்தாதான் தேவன் நமக்கு சகல நன்மைகளையும் நமக்கு அவர் தருவார் இல்லையா? கடைசியாக நம்ம ஒன்றை வாசிக்கலாம். மீண்டுமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் அதே வசனம் ஏற்கனவே வாசித்த. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. கர்த்தரால் புகழப்பட வேண்டும். கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். நான் என்ன சொன்னா, உத்தமனா இருந்தா கர்த்தர் புகழ்வார்ன்ற. அல்லேலூயா. அப்படியே வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உண்மையும் உத்தமமா இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை புகழ்வார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல அப்படியே நீங்க வேதத்தை வாசிச்சீங்க இல்லையா? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இப்ப பாருங்க, உத்தமனை கர்த்தர் புகழுகிறார். வாசிக்கலாமா? என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தரை புகழுகிறார் மோசே. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவனா இருந்தாக்கா, உத்தமமாய் வாழ்ந்தினா கர்த்தர் புகழ்வார் இல்லையா? இங்க புகழ்ந்து என் தாசனாகிய மோசே என்று சொல்லி பாருங்க, மோசே தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், அவரை புகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். 2ஆம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. இங்க தாவீதை குறித்து தேவனே என்ன பண்றாரா? புகழ்ந்து சாட்சியா சொல்றாராம். காரணம் ஏன் தெரியுங்களா? முதலாவது நம்ம மோசேயை பார்த்தோம். மோசே தேவனுக்கு முன்பாக எப்போதுமே உண்மை முத்தமுள்ளவா இருந்தாராம். எதை இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நேரடியாக ஒரு தரிசிக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில இருந்துச்சு. தாவீதின் வாழ்க்கையில மனம் திரும்புகிற அனுபவம் இருந்துச்சு. அல்லேலூயா. பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது உடனே அவன் சிங்காசனம்
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. சிங்கத்திலிருந்து எழுந்துட்டானா. அதுதான் தேவனாய் கர்த்தருக்கு முதல். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக்கா அவன் நான் சொல்லுகிறதுக்கு ஏற்ற பயத்தை அந்த தாவீதுக்கு இருந்துச்சு. உடனே அவன் என்ன பண்ணானா, கர்த்தரிடத்துல அவன் மன்னிப்பு கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மோசேயுடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமமா இருந்தாரு கர்த்தருக்கு முன்பாக, இல்லையா? இந்த தாவீது கர்த்தருக்கு ஏற்ற இருதயம், மனம் திரும்புகிற, சொல்லுகிறத அப்படியே கேட்டு நடக்கிற, கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்துச்சு. மூன்றாவது காரியம் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. மிகவும் பிரியமானவன். பாருங்க, தானியேல நேரடியாக நம்புறாரா, அங்க அவர் புகழ்கிறத நம்ம பாரு. நீ மிகவும் பிரியமானவன். ஏன் தெரியுமா? எப்போதும் ஆண்டவரை தேடுகிற ஒருவன். அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரை தேடுகிற ஒருவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தானியேலை குறித்து. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்களும் நானும் தற்புகழ்ச்சியை நாடாமல் கர்த்தரால் புகழப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது காரியம், மனுஷருடைய வீண் புகழ்ச்சியை நாம் நாடி தேடாமல் கர்த்தரா நம்ம புகழப்பட வேண்டும். ஆகையினால தான் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாகவே நம்மையும் அவர் எப்படி பண்ணுவாரா, புகழ்ந்து நம்மளையும் அடைப்பார். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு எழுதுறாரு, 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க கர்த்தருக்கு பிரியமாய், உண்மை முத்தமாய், விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், கர்த்தருடைய மகிமையில கர்த்தர் வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய அரண்மனைக்குள்ளவா, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளவா என்று சொல்லி நம்மை அவர் புகழ்ந்து நம்மையும் அவர் என்ன பண்ணுவாரா, பாராட்டுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இங்க நம்ம மீண்டும் வாசிக்கிறோம், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. அது மாத்திரமல்ல, மற்றவர்களால் புகழை தேடுகிறவனும் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. ஆகையினால நம்மை நாமே புகழாமல், மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி எண்ணாமல் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடுவோம். எல்லாம் கண்களை மூடி நம்ம இருக்கிறதுல இருந்து நிக்கலாமா? இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் அவர் மகிமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் கனத்துக்குரியவர். இந்த நாளிலும் கூட இந்த மகிமையை நம்ம ஒரு நாளும் தேடக்கூடாது. தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நம்ம ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறோம், வெறுமையானவர்களா இருக்கிறோம், நிர்வாணமா இருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு இருக்கிற நன்மைகள் எல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்தது. ஆகையினால் எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாமா? ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, நாம் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இன்னும் உயர்த்தப்பட வேண்டுமானால், உங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து உங்கள் இருதயத்துல வீண் புகழ்ச்சியோ அல்லது மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்கிறதான இருதயம் உங்களுக்கு இராமல், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், நாம் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டப்படும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா.